இப்போதான்டா ஒரு பிரச்சனை வந்து முடிஞ்சிச்சு. எப்படியோ நம்ம சேரணும். நம்ம நிலாவை வந்து பார்த்தோன்னா அண்ணன் தங்கச்சியை திரும்பவும் வந்து பார்த்தோன்னா அவங்க நல்லபடியாக பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி நாம் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் கடைசியில் இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்டு நடக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க. என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இந்த சமயத்தில் நம்ம நிலா வந்து என்ன பண்ணிட்டாங்க, சேரணும் நிலாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து நான் பண்ணது தப்பு தான் சொல்லிட்டு மன்னிப்பு வந்து கேட்டுக்கிட்டாங்க. ஆனால் இந்த ஒரு சமயத்தில் என்ன ஆயிடுச்சுன்னு வந்து பார்த்தினாக்க, இப்போ இந்த நிலா வந்து என்ன பண்ணியிருப்பாங்கனாக்க, அந்த இடத்துல நம்ம சேரனை ரொம்பவும் திட்டி இருப்பாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் வந்து போயிட்டு அங்குமே வந்து இந்த சாந்தா கிட்ட வந்து ரொம்பவும் அழுந்து புலம்பியிருக்காரு இந்த மனுஷன். இந்த சமயத்தில் தான் என்ன இருக்குன்னு வந்து பார்த்தினாக்கா, இந்த சாந்தா இந்த மாதிரியெல்லாம் நடந்தக்கூடிய ஆள் கிடையாது. ஆனால் எப்படியோ வந்து கோவத்தோட உச்சத்துக்கு போயிட்டு அவங்களுமே வந்து பார்த்தினாக்கா நிலாவை வந்து பார்த்தினாக்கா வீட்டுக்குள்ளே வந்து கை நீட்டி அடிச்சிருக்காங்க. என்ன காரணம் ஏது அப்படி எல்லாமே விசாரிக்கும் போது தான் தெளிவாக தெரிஞ்சிருச்சு. நீங்கள் இனிமேல் வந்து பார்த்தினாக்கா அந்த இடத்துல என்ன பண்ணக்கூடாதுன்னா, சேரனை எதுவுமே நீங்கள் கேட்கக்கூடாது. அவர் வந்து பார்த்தினாக்கா பண்ணதில் என்ன தப்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அரகுவர தமிழில் வந்து பார்த்தினாக்கா பேசுகிறாங்க. இது எல்லாத்தையும் வந்து பார்த்தினாக்கா எதுவும் புரியாமல் ஒரு பக்கம் நம்ம நிலா வந்து நின்றுட்டுருக்காங்க. என்னடா நம்ம சாந்தா ரொம்பவுமே சாந்தமானவ இந்த மாதிரி பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லி தான் பெரிய ஷாக்கிங்காக வந்து இருந்துகிட்ருக்கு. ஆனால் போக போக வந்து பார்த்தினாக்கா இதுவுமே வந்து நம்ம சாந்தாவை வந்து பண்ணது சரிதான். ஏன்னா இப்போ நம்ம பாண்டியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிலா சப்போர்ட் வந்தாங்க. இப்போ இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோன்னாக்க இந்த நிலாவுக்கு இந்த சேரான் சப்போர்ட் வர்றாரு. அப்போ இந்த சேரன் அதாவது சோழன் வந்தாங்க. இப்போ சேரனுக்கு யார் வந்து சப்போர்ட் வருவாங்க அப்படின்னு பார்த்தா அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டாங்க. இதில் வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம பல்லவனும் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் லவ் பண்ணிட்டு இருந்தால் அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ யாருக்கு எது ஒன்றுனாலையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட ஒய்ஃபுங்களும் லவ்வருங்களும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சப்போர்ட்டை வர ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் எல்லாருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சுன்னா அங்கே பெரிய பெரிய பூகம்பங்கள் வெடிக்க போகுது. அதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனையை வந்து பார்த்தினாக்கா உருவாக்கிக்க போகிறாங்க. இதில் நம்ம சாந்தா வந்து பார்த்தினாக்கா ரொம்பவுமே சாந்தமானவன் நாம் நினச்சது ரொம்பவே தப்பாக போயிடுச்சு. இப்போ அவங்களுமே வந்து பார்த்தினாக்கா நீங்கள் சேரனை யாரும் எது கேட்டுறக்கூடாது, இந்த வீட்டுக்காக அவர் அவ்வளோ உழைக்கிறாரு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துலையுமே வந்து பார்த்தினாக்கா அவங்க சொல்லி அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட காதலை வந்து பார்த்திங்கன்னா ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக நம்ம சாந்தாவை வந்து பார்த்தினாக்கா யாரும் எந்த ஒரு வார்த்தையுமே வந்து பார்த்திங்கன்னா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோவும் அமைதியான ஒரு பொண்ணு தான் அவங்க. இப்போ அவங்களே கோவப்பட்டிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் நம்ம சேரன் அந்த அளவுக்கு கண்ணீர் விட்டு அழுந்து இருக்கிற ஒரே விஷயத்தினால தான். முக்கியமாக வந்து பார்த்தினாக்கா நம்ம சேரன் இனிமேல் வந்து பார்த்தினாக்கா யாருக்கிட்டே நான் என்னோடய பர்சனலாக சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு கடைசியில் அவங்களோட லவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா திருப்பவும் ஒரு பிரச்சனையை வந்து உருவாக்கியிருக்கு. இந்த டைமில் வந்து பார்த்தினாக்கா நம்ம சாந்தா பண்ணது சரியா தப்பா, அவங்களோட லவ்வருக்காக அவங்க போராடினது சரியா தப்பான்றதை கமெண்ட்டில் தெரிவிச்சுட்டு வீடியோக்கு லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.